ஹாய், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வென் டெஸ்டினி பிரிங்ஸ் த டெமான் சீரீஸோட எபிசோட் நம்பர் 18. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கதைக்கும் காதலுக்கும் மொழி தடையே இல்லை. இது உங்கள் நுண்ணிய தமிழ் சேனல். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் நம்ம நல்ல மாஸ்டர் வந்துட்டு மாஸ்டர் ஷீ கிட்ட வந்து இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் செஞ்சுட்டாங்க, எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஸ்பிரிட் ஃபயரையும் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படிங்கும்போது, ஓகே நான் என் ஆளுங்களை விட்டு அந்த ஸ்பிரிட் ஃபயர் இருக்கிற இடத்த ரொம்ப சீல் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 பேர் போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாஸ்டர் கெட்ட மாஸ்டர் இருக்காங்களா அவங்க நல்ல மாஸ்டரையும் வந்துட்டு நீங்கள் அதுக்கு பாதுகாவலெல்லாம் போடுவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போயிடுவாங்க. இதுக்கு நடுவில் தான் பையனை கூப்பிட்டு இங்கே பார் அவங்கள நான் டைவர்ட் பண்ணி அமுச்சிட்டேன், அந்த மலையில் வந்துட்டு ஸ்பிரிட் ஃபயர் இருக்குல்ல அங்கே வந்துட்டு நீ ஆளுங்களை கூப்பிட்டுக்கிட்டு போயிட்டு இன்னும் பலப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. இதுக்கு நடுவில் நம்ம ரூலிங்கை கூப்பிட்டு இங்கே பார் அந்த நல்ல மாஸ்டர் இருக்காங்கல்ல அந்த மலைக்கு வந்துட்டு கண்டிப்பாக நம்ம கிராண்ட் மாஸ்டர் வருவாங்க, ஸோ அப்போ நம்மளோட பிளானை எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சொல்கிறது உண்மையா, எப்படி அங்கே வருவாங்க அப்படின்னா அதுதான் என்னோட பிளான், கண்டிப்பாக வருவாங்க பார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இவங்களே வர சொல்லியிருப்பாங்க. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ரூமில் உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஸ்னேக் பாபு வந்துட்டு இங்கே பாருங்க நல்ல மாஸ்டர் கிட்ட இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இன்ஃபர்மேஷன் என்னன்னு பார்த்தோம்னா ஸ்பிரிட் ஃபயரை ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது வந்திருக்கும். அதை பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு பெர்மிஷன் கொடுத்தோன்னே நம்ம ஸ்னேக் பாபு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. என்னென்னா நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஏற்கனவே வந்துட்டு சின்னதாக ட்ராப் உருவாக்கிக்கிட்டே வந்திருப்பாங்க. அதாவது அவங்க ஆட்களையே வந்துட்டு பப்பெட்ஸாக மாற்றி அவங்கக்கிட்ட அமுச்சு அதுக்கப்புறம் நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அந்த நல்ல மாஸ்டர் கிட்ட வந்துட்டு இதை மாதிரியெல்லாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஸ்பிரிட் ஃபயர் இருக்கிற இடத்துக்கு பலத்தை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க, அந்த வழியாக நம்ம வந்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு நம்ம ஹீரோயின் வந்துட்டு உடனே சொல்லுவாங்க நானும் உங்கள் கூட வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரே ஒரு தடவை தான் அவனை அலோவ் பண்ணுவேன் அப்படிம்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் போவாங்க. இந்த நல்ல மாஸ்டர் ஷீ அதுக்கப்புறம் நம்மளோட ரூலிங் எல்லாம் சேர்ந்து அந்த மலைக்கு பக்கத்தில் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, எப்படியாவது வந்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கிராண்ட் மாஸ்டரை பிடிக்கிறதுக்கு. ஆனால் நம்ம கிராண்ட் மாஸ்டரோட பிளானே வேறு. இங்கே நம்ம கெட்ட மாஸ்டரோட பையன் வந்துட்டு ஒரு மலைக்கு போயிட்டுருப்பான்ல, போயிட்டுருக்கும்போது தான் அப்பா வந்துட்டு அங்கே என்ன பண்ணுறாங்களோன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே போயிட்டுருப்பான். ஆனால் நம்ம கிராண்ட் மாஸ்டர் ஃபாலோ பண்ணுறது அந்த பையனை தான். ஸோ இவங்க பின்னாடி போனால் கண்டிப்பாக வந்துட்டு அந்த இது வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருப்பாங்க. இது எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டுபிடிச்சி சொல்லுவாங்க நம்ம ஹீரோயின். இதை பார்த்துட்டு வாவ் பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினோட பாஷையில் பேசும்போது அவங்க 2 பேருக்கும் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். ரொம்ப நேரம் ஆகியும் நம்ம கிராண்ட் மாஸ்டர் இங்கே வரவே இல்லை, நீங்கள் போட்டதெல்லாம் ஒரு பிளானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரூலிங் வந்துட்டு மாஸ்டர் ஷீயை பற்றி கேட்டோன்னே அப்போ தான் வந்துட்டு அவங்களுக்கு டிங்குன்னு சொல்லிட்டு மணி அடிக்கும். அப்போ இங்கே வரல அப்படின்னா அவங்க வச்ச பிளானே வேறு, அந்த பையன்கிட்ட தான் போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டாம்பூச்சியாக வந்துட்டு செய்தி அனுப்புவாங்க, இங்கே மாதிரி நீ திரும்பி வந்துடு போகாத அப்படின்ற மாதிரி. இதுக்கு நடுவில் நம்ம ஹீரோயினை ஒரு ஆள் கட்டுப்படுத்தி வச்சுருப்பான்ல, அவன் இந்த செய்தியை கேட்டுட்டு அப்படியே வந்துட்டு அங்கேருந்து போகும்போது நம்ம ரூலிங்கும் இந்த கெட்ட மாஸ்டரும் சேர்ந்து அவனை பிடிச்சி வச்சுருவாங்க. யார் நீனு அப்படின்னு சொல்லிட்டு வந்து விசாரிக்கும்போது, நீ இந்த பாவத்தெல்லாம் வந்துட்டு யாராலையும் அழிக்க முடியாது, கிராண்ட் மாஸ்டர் பாவமே பண்ண கிடையாது, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்லாம் சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு போட்டியாக பேசுகிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் உன்னை இப்போவே கொல்றப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கெட்ட மாஸ்டர் வந்துட்டு அவனை கொல்லலாம் ட்ரை பண்ணுவாங்க. சடனாக அவன் பறந்து போவான். பறந்து போகும்போது பார்த்தோம்னா வேறு ஒருத்தங்க அவனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. அது வேறு யாரும் கிடையாது, நம்ம நல்ல மாஸ்டரோட பையன் தான் அவன் தான் பிளாக் மேஜிக் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிருப்பான். அதனால தான் வந்துட்டு கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அவனெல்லாம் வந்துட்டு அப்படியே காப்பாற்றி விட்டுருப்பாங்க. பெரிய சண்டையில் நல்ல மாஸ்டரும் கெட்ட மாஸ்டரும் வந்துட்டு அப்படியே சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அந்த பையன் பின்னாடி இருந்து சொல்லுவான், அப்பா நான் உங்களுக்கு வந்துட்டு பெருமையை சேர்க்கலை, நான் உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப பாவத்தை சேர்த்துட்டேன், எனக்காக நீங்கள் எவ்வளோ போராடாதீங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நீ என்னதான் இருந்தாலும் நீ என்னோட பையன், நான் உன்னை காப்பாற்றியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்கும்போதே அந்த கெட்ட பையன் வந்துட்டு மேலே எல்லாத்தையும் தாண்டி மேலே போய் நின்றுட்டு இவங்க எல்லாத்தையுமே கொஞ்சம் அடிச்சுட்டு அவனும் அப்படியே வேனிஷ் ஆயிடுவான். இதுக்கு நடுவில் நம்ம கிராண்ட் மாஸ்டர் அங்கே பின்னாடி வந்துட்டுருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன் வந்துட்டு அந்த பட்டாம்பூச்சி எடுத்துகிட்டு வந்து சொல்லும் நம்ம கெட்ட மாஸ்டரோட பையன் கிட்ட. ஆனால் அவங்களுக்கு கிளியராக கேட்காது, ஏதோ ஒன்று வித்தியாசமாக இருக்குது, எங்கள் அப்பாவுக்கு ஏதோ பிரச்சனை போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டரும் ஸ்னேக் பாபுவும் அங்கே நிற்கிறத பார்த்துட்டு ஒரு மாதிரி ஃபைட் வரும். அப்போது வந்துட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் அவங்கள வந்துட்டு அப்படியே சீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயின் சைடில் நின்றுட்டு அப்படியே ஒரு மேஜிக்கல் பவர் யூஸ் பண்ணோன்னா அங்கே இருக்கிறவங்கலாம் லைட்டாக கொஞ்சம் விழுந்தோன்னே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு பலம் ஜாஸ்தி ஆகிடும், அந்த சைடு வீக் ஆயிடுவாங்க, இவங்க வந்துட்டு ஜெயிச்சிருவாங்க. இப்போ நீ உண்மையை சொல்கிறியா, என்ன ஸ்பிரிட் ஃபயர் கிட்ட கூட்டிகிட்டு போறியா இல்லையா அப்படின்னா நான் செத்தா தான் அது நடக்கும் அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ செத்துரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பொண்ணை வச்சுட்டுலாம் இப்படி பேசாதீங்க, இது வந்துட்டு டீமான் இனத்தை சேர்ந்தது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு கோவம் வந்து நம்ம ஹீரோயின் கையை பிடிச்சி அவங்க மேஜிக்கல் பவரை யூஸ் பண்ணியே வந்துட்டு அந்த பையனை சாவடிச்சிருவாங்க. நம்ம ஹீரோயின் வேணான்னு கத்த அவங்களோட கையை பிடிச்சே செஞ்சது வந்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஹர்ட்டிங்காக போயிடும். இது வரைக்கும் யாருமே கொல்லாதவங்க
இவங்க. ஸோ கொல்றது வந்துட்டு இவங்களுக்கு ரொம்ப பெரிய பாவமாக கன்சிடர் பண்ணதுனால அங்கேருந்து அழுதுகிட்டே அப்படியே ஓடிட்டு போய் கையை கழுவுவாங்க. இது ஒரு விஷயமும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வேணால் இது சகஜமாக இருக்கலாம், ஆனால் எனக்கு கிடையாது. நான் வந்துட்டு யாரையுமே இது வரைக்கும் எந்த ஒரு காரணத்துக்காகவும் கொல்லக்கூடாதுன்ற ஒரு இதில் இருந்தேன். ஆனால் நீங்கள் அப்படி இல்லை, எனக்கு பிடிக்காத விஷயத்த நீங்கள் எப்படி பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ரொம்பவே கோவமாக பேசிடுவாங்க. சரி விடு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு உங்களை பார்க்கவே பிடிக்கல அப்படின்னா உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் கேட்பாங்க, அப்போ எப்போ தான் உனக்கு என்னை பார்க்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் ஒரு ஆன்சருமே பண்ணியிருக்க மாட்டாங்க. இது ரொம்ப ஹர்ட் ஆகிடும் நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு. நம்ம கிராண்ட் மாஸ்டர் வெளியில் கிளம்பும்போது கூட ஸ்னேக் பாபு கூட வரேன்னு சொல்லும்போது, இல்லை நீ வந்துட்டு ஹீரோயின் கூட இருந்து அவளை ப்ரொடெக்ட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு வேலையாக வெளில போவாங்க. நம்ம கெட்ட மாஸ்டருக்கு அவங்க பையன் இறந்ததை ஏற்றுக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணமாக இருக்க கிராண்ட் மாஸ்டர் கண்டிப்பாக என் கையாலே கொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சபதம்லாம் எடுத்துகிட்டு அதுக்கடுத்து நம்ம ரூலிங்கோட அக்காவை கடத்தி வச்சு நம்ம ரூலிங்கை மிரட்டுவாங்க. எனக்கு தெரியும் நீ தான் வந்துட்டு அந்த ஸ்னேக் பாபுவை தப்பிக்க விட்டதுன்னு சொல்லிட்டு, இப்போ எனக்கு 3 நாளைக்குள்ளே நம்ம ஹீரோயினை நீ வந்துட்டு சீல் பண்ணி அது மூலமாக நம்ம கிராண்ட் மாஸ்டர் அந்த இடத்துக்கு வர வைக்கிற, இல்லை அப்படின்னா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாங்க. நம்ம ரூலிங் அவங்க அக்காவை எவ்வளோ தான் காப்பாற்ற ட்ரை பண்ணாலும் அவங்களால முடியாது. அவங்க வந்துட்டு இறந்துருவாங்க. இறந்து போகிறதுக்கு முன்னாடி நம்ம அம்மாவுக்கு கொடுத்த வாக்கை மட்டும் நீ மறந்துடாத, என்னால் வந்துட்டு நம்ம மக்களை காப்பாற்ற முடியலை, அது என் கண்ணால் பார்க்க முடியலைங்கிறது மட்டும்தான் எனக்கு இப்போவும் இருக்குது, நீயாவது அதை செய்வேன்னு நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போயிருப்பாங்க. நம்ம ஹீரோயின் கனவுல கூட வந்துட்டு அவங்க யாரையோ கொலை பண்ணுற மாதிரி அவங்களுக்கு வந்துட்டு அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த உள்ளுணர்ச்சி வந்துட்டு அவங்களுக்கு தூங்க விடாமல் சாப்பிட விடாமல் ரொம்ப வந்துட்டு டிஸ்டர்ப் பண்ணியிருக்கும். திருப்பி வர்ற கிராண்ட் மாஸ்டர் எங்கள் ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்னேக் பாபு கிட்டே கேட்கும்போது ஸ்னேக் பாபு, இல்லை அவங்க வெளில கிளம்பி போனாங்க, என்னை ஃபாலோ பண்ண வேணான்னு சொல்லிட்டாங்க அப்படிங்கும்போது நம்ம ஹீரோயின் வந்துட்டு அந்த மீன் பிடிச்சாங்கள ஒரு இடம், அந்த இடத்துல உட்காந்து மீனை வறுத்துட்ருப்பாங்க. நான் இந்த விஷயத்தை இதுக்காக தான் கற்றுக்கிட்டேன், கிராண்ட் மாஸ்டருக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் கற்றுக்கிட்டேன். இப்போ நான் இவ்வளோ தூரம் செஞ்சும் கிராண்ட் மாஸ்டர் என் கூட இல்லை, அதை டேஸ்ட் பண்ணணுங்கிற மனசும் இல்லைன்னு சொல்லிட்டு ரொம்ப வெறுமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ பின்னாடி இருந்த கிராண்ட் மாஸ்டர், நான் வந்துட்டேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து இதை செய்வோம்னு சொல்லிட்டு அவங்களுக்காக சமைச்சதை அவங்களே சாப்பிட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஹீரோயின்கிட்ட சொல்லுவாங்க, நீ இவ்வளோ தூரம் வருத்தப்படுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை, நான் இப்போ உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன், உனக்கு பிடிக்காத விஷயத்த என்றைக்குமே நீ செய்ய தேவையில்லை, நீ அழும்போது தான் நான் வந்துட்டு என் வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஒரு விஷயத்துக்காக வேதனைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அழகாக பாசமாக பேசுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். நம்ம ஹீரோயினை கிராண்ட் மாஸ்டர் தூக்கி கொண்டு வந்து பெட்டில் படுக்க வச்சுட்டு நீ நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சோல்குள்ளே போய் பார்த்தா அவங்களுக்கு அந்த பயம், அந்த ஒரு பதட்டமான சூழ்நிலையில் அவங்க இருக்கிறத பார்த்துட்டு அப்படியே டக்குன்னு ஏஞ்சிருவாங்க நம்ம ஹீரோயின். இதை வெளியிலேருந்து பார்க்குற நம்ம கிராண்ட் மாஸ்டருக்கு அது ஒன்றும் கனவு தான், நீ பயப்படாத அப்படின்னா, இல்லை நான் ரொம்ப பயந்துட்டேன், என்னால் இப்படி வாழ முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க நம்ம ஹீரோயின். உடனே நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு அவங்களுக்கு படுத்து தூங்குறதுக்கு ஒரு தலையாணி மாதிரி ஒரு டெடி பேர் மாதிரி ஒன்று கொடுப்பாங்க. அதில் படுத்து தூங்கினா உனக்கு எதுவும் வராது, எந்த கெட்ட கனவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு அதில் படுக்க வச்சுட்டு நம்ம கிராண்ட் மாஸ்டரும் பக்கத்துலேயே படுத்துப்பாங்க. அப்போ பார்த்திங்கன்னா நம்ம சோல்குள்ளே போய் பார்க்கும்போது கிராண்ட் மாஸ்டருக்கு ஒரு மாதிரி ஸ்வீட் ஸ்மெல்லாம் வரும். என்னென்னு பார்த்தா அன்றைக்கி அவங்களோட பர்த்டேவாக இருக்கும். நம்ம ஹீரோயின் வந்துட்டு அவங்களோட ஃபேமிலியோட கேக் வெட்டி செம்ம ஜாலியாக செலிப்ரேட் பண்ணிகிட்ருப்பாங்க. இதை பார்த்துட்டு டக்குன்னு முழிச்சு பார்க்கும்போது நம்ம கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, நான் எவ்வளோ ஜாலியாக இருந்தேன் தெரியுமா, என் பர்த்டே மாதிரி இருந்தது, எனக்கு வந்துட்டு நீங்களும் கூட இருந்தீங்க, நம்ம கேக்லாம் ஷேர் பண்ணிக்கிட்டோம் தெரியுமா அப்படின்னா, ஆமாம் இது வந்துட்டு ட்ரீம் கேச்சர் மாதிரி, உன்னோட கெட்ட கனவு எல்லாத்தையுமே அது கேட்ச் பண்ணிக்கும், உனக்கு நல்ல கனவு மட்டும்தான் கொடுக்கும் அப்படின்னா உடனே நம்ம ஹீரோயின் சொல்லுவாங்க, ஆமாம் நீங்கள் ஏன் இதை ட்ரை பண்ணல அப்படின்னா, எந்த ஒரு விஷயமும் எனக்கு யூஸ் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது, ஓகே லக்கிலி உங்களுக்கு தான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு காமெடியாக பேசுவாங்க நம்ம ஹீரோயின். சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அந்த நெக்லஸை ஃபுல்லாக ஆல்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்ம கிராண்ட் மாஸ்டர் வந்துட்டு ஹீரோயின் கழுத்தில் போட்டுட்டு, நீ இந்த இன்னர் இதை மட்டும் விட்டு வெளில வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க வேலைக்கு. இது ரொம்ப டிஃபென்சிவானது, நான் அதை விட ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன், நம்ம மாஸ்டர் ஷீயே நினச்சா கூட அதை பிரேக் பண்ணுறதுக்கு ½ டே ஆகும், அவ்வளோ பவர்ஃபுல்லானது இது, அப்போ ½ டேயில் பிரேக் ஆகிடுச்சுன்னா அப்படின்னா அதுக்குள்ளே நான் உன்னை கண்டுபிடிச்சிடுவேன்னு சொல்லிட்டு அழகாக சொல்லுவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். வேலை கிளம்புறதுக்கு முன்னாடி ரொமான்டிக்காக அழகாக நம்ம ஹீரோயினை கிஸ் பண்ணிட்டு கிளம்புவாங்க நம்ம கிராண்ட் மாஸ்டர். இதோட இந்த எபிசோட் முடிஞ்சிருச்சு. இந்த எபிசோடுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னா, கிராண்ட் மாஸ்டர் நம்ம ஹீரோயினோட பதட்டத்தை போக்குறதுக்காக எதை கிஃப்ட் பண்ணாங்க? இதுக்கான கொஸ்டினுக்கான ஆன்சர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் போகிறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லாமே பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேரும் பண்ணிடுங்க. பபாய். இதோட கரெக்டான ஆன்சரை ஃபஸ்ட்டு சொன்னது நதியா ராயப்பன் அப்படிங்கிறவங்க தான். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் நதியா.